தூக்கம், அதை சார்ந்த நோய்கள், இதை வந்து சீக்கிரமா வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறது. தூக்கமின்மை, உறக்கம் சார்ந்த நோய்கள், இது 2 தான் வந்து நம்ம காமனா தூக்கம் ரிலேட்டடா வந்து தொந்தரவுன்னு வந்து பேஷண்ட்ஸ் வர்றது. ஸோ இது 2க்கும் ஒரு இது காமனா எப்படின்னா வந்து தூக்கத்தோட இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்மளோட நார்மல் செயல்படுறது, ஃபங்ஷனிங், அது பீட் ஃபிசிக்கல் ஃபங்ஷனிங் அண்ட் மென்டல் ஃபங்ஷனிங் சொல்லுவாங்க. நம்மளோட ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன வயசில் வந்து லேர்னிங்காக இருக்கட்டும், சின்ன குழந்தைங்க படிக்கிறதா இருக்கட்டும், எல்டர்லி ஏஜ் ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு வந்து மறதி, இந்த மாதிரி நோய்களாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து தூக்கம் சார்ந்தது தான். ஸோ இதில் வந்து ரொம்ப காமனாக நம்மள்ட்ட பேஷண்ட்ஸ் வர்றது வந்து தூங்க முடியலை, தூக்கம் பத்தலை, முடிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு வருவாங்க. நம்பர் 2, இந்த குரட்டை, அதை வந்து ஒரு பெரிய மேஜராக யாரும் வந்து பொருட்படுத்துறது இல்லை. குரட்டைனால நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். அதாவது இமிடியேட்டாக வெளியில் தெரிகிறது வந்து டே டைம், பகல் நேரம் ஜாஸ்தி தூங்குறது, ஜஸ்ட் டயர்டாக இருக்கிறது, ஜாஸ்தி கோவப்படுறது, அதிகம் படபடப்பாக இருக்கிறது, இந்த மாதிரி மறதி தன்மை, ஒர்க் பண்ணுறதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் இருக்கிறது, இது எல்லாமே வந்து சிம்டம்ஸ் ஆஃப் ஸ்லீப்லெஸ்னஸ் ஆர் இம்ப்ராப்பர் ஸ்லீப். சரியான தூக்கமின்மைனாலையும் வரும், இந்த குரட்டை நோயினாலையும் வரும். ஸோ இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தால் உடனே உங்கள் தூக்கக்குரிய சிறப்பு நபர் டாக்டரை வந்து போய் அணுகுங்கள். அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை வந்து என்னென்னு பார்த்து அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க.